ஸ்ரீ விஷ்ணு புராணம் 21ஆம் பகுதி தனு முதலியோர் வம்ச வரலாறு. மைத்ரேய முனிவரே, இத்தகைய புகழ்மிக்க பிரகலாதாழ்வாருக்கு சிபிபாஷ்கலன், விரோச்சனன் என்ற பிள்ளைகள் பிறந்தார்கள். விரோச்சனனுக்கு பலி சக்கரவர்த்தி பிறந்தான். பலிக்கு பாணாசுரன் முதலிய 100 பிள்ளைகள் பிறந்தனர். இது நிற்க இரண்யாட்சனுக்கு சர்ச்சுரன், சகுனி, பூதசந்தாயனன், மகாநயான், மகாபாகி, காலநாபன் என்ற பிள்ளைகள் 60 பிறந்தார்கள். இது திதியின் வம்சமாகும். இனி காஷ்யப முனிவருக்கு மனைவியான தனு முதலிய பெண்களின் வம்சங்களை கூறுகிறேன், கேளுங்கள். தனு என்பவளுக்கு துவிமூர்த்தா, சம்பரன், அஜோமுகன், சங்குச்சரன், கபிலன், சங்கரன், ஏகபத்ரன், தாரகன், ஸ்வர்பானு, விருஷபர்வா, புலோமன், விப்ரசித்தி முதலிய அதிபலசாலிகளான பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களிலே சொர்பானுவுக்கு பிரபை என்பவளும், விருஷபர்வாவிற்கு சர்மிஷ்டை என்பவளும், வைசுவநாதனுக்கு உபதானபி, அயசிரை, புலோமை, காலகை என்ற 4 கன்னிகைகளும் பிறந்தார்கள். அவர்களில் புலோமை, காலகை என்பவர்கள் மரீச்சி முனிவருக்கு மனைவியாயினர். அவர்களுக்கு புலோலமர், காலகேயர் என்ற புகழ்பெற்ற 60,000 பிள்ளைகள் பிறந்தார்கள். இரணியனுக்கு சகோதரியான சிம்ஹிகை என்பவள் விப்ரசித்துக்கு மனைவியாகி திரியமிசன், சல்லியன், நப, வாதாபி, இல்வலன், நமுச்சிகிருமன், அந்தகன், நரகன், காலநாபன், ராகு என்ற மகாசக்தியுள்ள பிள்ளைகளை பெற்றாள். இவ்விதமாக தனு என்பவளின் வம்சத்தில் மகாபலசாலிகளான அசுரர்கள் பலர் பிறந்தார்கள். இவர்களுக்கு சகஸ்ர சங்கைகளாக புத்திர பௌத்திர சந்தானங்கள் உண்டாயின. முன்பு நான் கூறியது போல ஆத்ம ஞானியான பிரகலாதாழ்வானின் வம்சத்தில் நிவாதகவசர் என்ற தைத்தியர் தோன்றினர். தாம்பரை என்பவளுக்கு முனிவர் காஷ்யபர் மூலமாக சுதி, சேனி, பரசி, சுக்ரீவை, கிருத்தரி, சுசி என்ற 6 பெண்கள் பிறந்தார்கள். அவர்களில் சுகிக்கு கோட்டான்களும் காக்கைகளும் பிறந்தன. சேனி என்பவளுக்கு பருந்துகளும், பரசிக்கு செம்போத்துக்களும், கிருத்திரிக்கு கழுகுகளும், சுகிக்கு தண்ணீர் பறவைகளும், சுக்ரீவைக்கு குதிரைகளும் ஒட்டகங்களும் பிறந்தன. இது தாம்பரையின் வம்ச விவரமாகும். இனி வினதைக்கு கருடன், அருணன் என்ற 2 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்களில் கருடன் சர்ப்பங்களை புசிப்பவராய் கடூரமான ரூபமுடையவனான பறவை இனத்திற்கெல்லாம் உயர்ந்தோனாய் புகழ்பெற்றிருந்தார். சுரசை என்பவளுக்கு ஆகாயத்தில் பறக்கும் ஆற்றலுடைய 1000 பாம்புகள் பிறந்தன. கத்ருவுக்கு பலமும் தேஜசுமுடைய அநேக பணமண்டல மண்டிதங்களாயுள்ள அநேகம் நாகங்கள் உண்டாயின. அவை கருடனுக்கு பயப்பட்டிருந்தன. அந்த நாகர்களில் சேஷன், வாசுகி, தக்ஷகன், சங்கன், சுவேகன், மகாபத்மன், கம்பளன், அசுவதரன், ஏலாபுத்திரன், கார்கோடகன், தனஞ்சயன் என்போர் முக்கியமானவர்கள். அவர்கள் விஷஜுவாலையுடனும் தந்தங்களுடனும் கூடிய முகங்களோடும் விளங்குவார்கள். குரோதவசை என்பவளுக்கு 10,000 ராட்சச சர்ப்பங்களும் நிலத்திலும் நீரிலும் சஞ்சரிக்கும் பறவைகளும் பிறந்த குரோதவச கணம் என்ற பெயரை பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் மிகவும் கோரமானவர்கள். சுரபி என்பவளுக்கு மரங்களும் கொடிகளும் புற்களும் உண்டாயின. சுஷை என்பவளுக்கு 8 ராட்சதர்களும், மனு என்பவளுக்கு அப்சரசுகளும், அரிஷ்டை என்பவளுக்கு மகாபலசாலிகளான கந்தர்வர்களும் பிறந்தார்கள். இவ்விதமாக தாவர ஜங்கமங்களான காஷ்யப முனிவரின் சந்தானங்களை எல்லாம் கூறினேன். அவர்களுடைய புத்திர பௌத்ராதி சந்ததிகளோ எண்ண முடியாத அளவில் பெருகின. மைத்ரேய முனிவரே, இது சுவாரோஷிஷ மன்மந்திரத்தின் படைப்பாகும். இனி வைவஸ்வத மன்மந்திரத்தில் வருணன் ஒரு யாகம் நடத்த அதில் சதுர்முக பிரம்மதேவர் ஹோதாவாகி அதை நிர்வாகம் செய்தார். அப்போது பிரஜா சிருஷ்டி செய்த விதத்தை விவரமாக கூறுகிறேன், கேளுங்கள். தேவ, ரிஷி, கந்தர்வ, பன்னகாதிகளுக்கும் பிதாமகரான சதுர்முகன் நூதன சிருஷ்டி செய்ய காலம் பெறாமல் பூர்வத்தில் ஸ்வாரோஷிஷ மன்மந்திரத்திலே
தன் சங்கல்பத்தால் உண்டான சப்த ரிஷிகளை நோக்கி, வைவஸ்வத மன்வந்திரத்திலே நீங்களே பிரஜைகளை படையுங்கள் என்று நியமித்தார். அவர்களும் அப்படியே செய்தனர். இது நிற்க தேவர் தேவதைகளினாலே அசுரர்கள் எல்லாம் விநாசமாய் போனதால் திதி என்பவள் புத்திர சோகமடைந்து அநேக காலம் தன் கணவரான காஷ்யப முனிவரை ஆராதித்து வந்தாள். அவர் அதனால் மகிழ்ந்து திதியை நோக்கி, பெண்ணே, உனக்கு பிரியமான வரத்தை கேள் என்றார். அதற்கு அவள், எனக்கு இந்திரனை சம்ஹரிக்கத்தக்கவனான ஒரு மகன் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அதை கேட்டதும் காஷ்யப முனிவர் அவளை பார்த்து, எனது பிரிய பத்தினியே, உனக்கு இந்திரனை சம்ஹரிக்கத்தக்க மகன் வேண்டும் என்றால் 100 ஆண்டுகள் சம சித்தத்துடன் சுசியாய் கர்ப்பத்தை தரித்திருக்க வேண்டும். அப்படி செய்தால் உன் விருப்பப்படி மகன் ஒருவன் பிறப்பான் என்று கூறி அவளுடன் கூடி கலந்தார். அதனால் அவருடைய மனைவி கருவுற்று நித்தியமும் சுசியாய் விரதம் அனுஷ்டித்து வந்தாள். இப்படி இருக்க இந்த செய்தியை இந்திரன் அறிந்தான். உடனே அவன் சூழ்ச்சி செய்து அந்த ரிஷிபத்தினியின் அருகில் வந்து இருந்து அவளுக்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அவளது கர்ப்பத்தை சிதைக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்படி இருக்க சில நாள் குறைய 100 ஆண்டுகள் நிறையும் காலத்தில் ஒரு நாள் திதி தேவி பாத சுத்தி செய்யாமல் படுக்கையில் படுத்து நித்திரை செய்தாள். அப்போது இந்திரன் அவள் சுத்தமில்லாமல் அசுச்சியாக இருப்பதை அறிந்து வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு அவள் வயிற்றிலே சூட்சும ரூபத்துடன் சென்று அந்த கர்ப்பத்தை 7 துண்டுகளாக துண்டித்தான். அப்போது அந்த சிசு பெரும் சப்தத்துடன் ரோதனம் செய்ய இந்திரன் ரோதனம் செய்யாதே என்று பல முறைகள் கூறி கோபம் கொண்டு அந்த 7 துண்டுகளையும் மறுபடியும் 7 துண்டித்தான். அந்த 49 துண்டங்களும் மரோதி ரோதனம் செய்யாதே என்று சொன்ன காரணத்தால் மருத்துக்கள் என்ற நாமதேயம் உண்டாயிற்று. பிறகு அந்த மருத்துக்கள் விவேக சத்துவ சம்பன்னராய் இந்திரனுக்கு உதவலானார்கள். 21ஆம் பகுதி நிறைவடைந்தது.